வணக்கம். நம்ம பாரம்பரிய உணவுகளுக்குள்ள எவ்வளோ பெரிய மருத்துவ ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க இன்னைக்கு இந்த சிறப்பு விளக்க காட்சிக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமாக வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ரொம்பவே பழமையான ஒரு மருத்துவ பொக்கிஷத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் குருவிக்கார அரிசி. இந்த பழமையான சாப்பாட்டுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அறிவியல் ஆற்றல் இருக்குங்கிறத இன்னைக்கு நம்ம முழுமையாக டீகோட் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் இவ்வளோ ஆஸ்பத்திரி கிடையாதே, அவங்க ஏன் மருத்துவமனை பக்கம் அதிகமாக போகல? எப்படி அவங்களால அவ்வளோ ஸ்ட்ராங்கா எந்த நோயும் இல்லாம வாழ முடிஞ்சது? இந்த கேள்விக்கான விடை அவங்க தினமும் சாப்பிட்ட சாப்பாட்டுல தாங்க மறைஞ்சிருக்கு. அந்த ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த பாரம்பரிய குருவிக்கார அரிசிக்கு நாம திரும்ப மாறுறது தான் ஆஸ்பத்திரிக்கு போறத தவிர்க்கிறதுக்கான ஒரே வழி. இதுதாங்க 100% உண்மைன்னு நம்ம ஆதாரங்கள் ஆணித்தரமா சொல்லுது. ஆமாங்க, உணவே மருந்துங்கிறது ஏதோ சும்மா சொல்ல பழமொழி கிடையாது. அதுதான் எக்காலத்துக்கும் பொருந்துற முழுமையான உண்மை. இன்னைக்கு இந்த பகுதியில நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, பாரம்பரியத்தின் மருத்துவ பொக்கிஷம், தாய்மை மற்றும் உடல் வலிமை, நச்சு நீக்கம் மற்றும் செரிமானம், சர்க்கரை மற்றும் கொழுப்பை கட்டுப்படுத்துதல், அப்புறம் கடைசியா நோயற்ற பாரம்பரிய வாழ்க்கை. இந்த அரிசி நம்ம உடம்பை எப்படி அணுவா பாதுகாக்குதுன்னு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். முதல் பகுதி, பாரம்பரியத்தின் மருத்துவ பொக்கிஷம். நம்ம முன்னோர்கள் உண்ட ஒவ்வொரு பாரம்பரிய அரிசிலையும் அவ்வளோ மருத்துவத்தன்மையும் ஆரோக்கிய நன்மைகளும் இருந்துச்சு. இதை தொடர்ந்து சாப்பிட்றதால உடம்புல எந்த நோயும் தொற்ற வாய்ப்பே இல்லை. எவ்வளோ ஆழமான கருத்து பாத்தீங்களா? உணவு தான் அவங்களோட பிரதான மருந்தாவே இருந்திருக்குங்கிறத இது நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. அடுத்து பகுதி 2, தாய்மை மற்றும் உடல் வலிமை. இந்த அட்டவணையை கொஞ்சம் கவனிங்க. இதுல அப்படி என்னதான் இருக்கு? குறிப்பா இரும்பு சத்தும் ஜிங்க்னு சொல்லப்படுற துத்தநாகமும் இதுல கொட்டி கிடக்கு. இதனால என்ன பயனுன்னு கேக்குறீங்களா? ரத்த சோகையை இது சுத்தமா நீக்கிடும். கூடவே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் தசை வலிமையும் பல மடங்கு அதிகமாக்கும். முக்கியமா சொல்லணும்னா, பிரசவித்த தாய்மார்களுக்கும் தாய்ப்பால் கொடுக்கிற பெண்களுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த ஊட்டச்சத்து உணவாகும். இயற்கையாவே இதுல இரும்புச்சத்து அதிகமா இருக்கிறதால ரத்த அணுக்களை இது கணிசமா அதிகரிக்கும். அதனாலதான் இதை ஆன்டி அனிமிக் சூப்பர் ஃபுட்னே நம்ம தாராளமா சொல்லலாம். பகுதி 3, நச்சு நீக்கம் மற்றும் செரிமானம். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான சயின்ஸ் வார்த்தை இருக்கு, அந்தோசைனின். குருவிக்கார் அரிசி ஒரு அடர்த்தியான சிவப்பு நிறத்துல இருக்கும் இல்லையா? அந்த நிறத்துக்கே இந்த அந்தோசைனின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் தாங்க காரணம். நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை எல்லாம் அடிச்சு துரத்தி நாள்பட்ட நோய்கள் வராம தடுக்க இது ரொம்பவே உதவி பண்ணுது. உடம்புல நடக்கிற ஒரு சூப்பரான சங்கிலி தொடர் விளைவை இப்ப பார்ப்போம். இது நல்லா தவிடு நீக்கப்படாத அரிசி. சோ நீங்க இதை சாப்பிடும்போது நிறைய நார்ச்சத்து உங்க உடம்புக்கு கிடைக்கும். அதனால செரிமானம் சீராகும், மலச்சிக்கல் வரவே வராது. இதனால அடிக்கடி பசிக்குதேங்கிற ஃபீலிங் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா உங்க உடல் எடையும் சிறப்பா கண்ட்ரோல்ல இருக்கும். எவ்வளவு அருமையான விஷயம் இல்ல இது? பகுதி 4, சர்க்கரை மற்றும் கொழுப்பை கட்டுப்படுத்துதல். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இந்த சர்க்கரை நோய் தான். இங்கதான் லோ ஜிஐ, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு நம்ம உதவிக்கு வருது. அதாவது நாம ஒரு உணவை சாப்பிட்ட உடனே ரத்தத்துல சர்க்கரை அளவு டக்குன்னு ஏறாம பாத்துக்கிற வேலை தான் இது. குருவிக்கார் அரிசி இந்த வேலையை ரொம்ப கச்சிதமா பண்ணுது. இங்க ஒரு டபுள் ஆக்ஷன் நடக்குதுங்க. ஒரு பக்கம் நம்ம உடம்புல இருக்கிற எல்டிஎல்னு சொல்லப்படுற கெட்ட கொழுப்பை இது குறைக்குது. இன்னொரு பக்கம் சர்க்கரை அளவை ரொம்ப கவனமா கட்டுப்படுத்துது. சோ சர்க்கரை நோயாளிகளுக்கும் சரி, கொழுப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். சரி, ஒரு நாள் முழுக்க இது எப்படி எனர்ஜி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். காலையில இதை சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்கிற கார்போஹைட்ரேட் ரொம்ப சீரா மெதுவா ரிலீஸ் ஆகும். அதனால என்ன ஆகும்னா, மதியம் முழுக்க நல்ல சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஈவினிங் வேலை முடிஞ்சு போகும்போதும் எந்த டயர்ட்னஸும் இருக்காது. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு நேச்சுரல் எனர்ஜி பூஸ்டர். கடைசியா பகுதி 5, நோயற்ற பாரம்பரிய வாழ்க்கை. நாம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இனி வரும் நாட்கள்ல இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிய நம்ம உணவு பழக்கத்துல சேர்த்துக்கிறப்போ நோய்கள் நம்ம உடம்புல தொற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஏதோ சும்மா சொல்ற வார்த்தை இல்லைங்க, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து காட்டின உண்மை. ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி போறதை தவிர்க்கணும்னா இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது தான் ஒரே வழி. இந்த அருமையான தகவல் உங்களோட மட்டும் நின்றுடக்கூடாது இல்லையா? நம்ம அடுத்த தலைமுறையும் ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த விளக்கத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அன்புக்குரியவர்கள் எல்லாருக்கும் கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இறுதியா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்க அடுத்து சாப்பிட போற சாப்பாடு உங்களுக்கு ஒரு நோயை கொண்டு வர போகுதா, இல்ல அந்த நோயை எதிர்த்து போராட போகுதா? சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. குருவிக்கார அரிசி மாதிரியான பாரம்பரிய உணவுகளை தேர்ந்தெடுத்து நம்ம ஆரோக்கியத்தை நாமே பாதுகாப்போம். சிந்தித்து பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.